வணக்கம். அஹ் காசா, பாலஸ்தீனம், இஸ்ரேல் இவங்களுக்குள்ள என்னதாங்க பிரச்சனை? ஏன் இவ்வளவு நாள் இன்னும் போர் நீடிச்சுட்டே இருக்கு? ஸோ ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட் மீன்ஸ் உணவு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி என்ன இருக்கு? உணவு. உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். ஸோ உயிர் வாழ்ந்தால் தான் என்ன பண்ண முடியும்? சம்பாதிக்க முடியும். சம்பாதிச்சாதான் என்ன பண்ண முடியும்? ஃபேமிலியை நல்லா பார்த்துக்க முடியும். ஸோ ஆல்வேஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்ன பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய மணி. நம்ம எவ்வளோ மணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட மணி இருந்தால் மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா வந்து லைஃப் ரன் பண்றதுக்கு மணி தேவைதான். ஸோ மணியை தாண்டி நல்ல விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இது ஒரு பக்கத்து வச்சலாம். ஸோ அடுத்து நம்ம பேசுவோம். சரிங்களா? என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து காசா. ஸோ காசாவில் வந்து என்ன இப்போ இது போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காட்டுறேன். நீங்க ஒரு வாட்டி பாத்துங்க. நான் சொல்றேன். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் ஜூம் பண்ணியிருக்க இடத்துல பார்த்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இருக்குல்ல, இஸ்ரேல் ஜெருசலம். ஸோ இந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். இஸ்ரேல் ஜெருசலேம் பக்கத்தில் உள்ள கண்ட்ரிஸ் பாருங்க. ஜோர்டன், மேலே சிரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈஜிப்ட். இங்கே மேலே உள்ள 2 சி இருக்கு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று மெடிடேரியன் சி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சி. இப்போ உங்களுக்கு காட்டுற மாதிரி தான். ஸோ காட்டுற விஷயத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஒரு இந்த இடத்துல தான் இந்த பிரச்சனைங்க போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இஸ்ரேல்ல வந்து குடியிருக்கக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க முதல்ல எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஷார்ட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க யூரோப் கண்ட்ரி இருக்கு. யூரோப் நேஷன்ல இருந்தா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இங்க வராங்க. இங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஜூயிஷ் ஸ்டேட் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க லேண்ட் வாங்க ஆரம்பிச்சாங்க. லேண்ட் வாங்கி அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட கண்ட்ரியான ஜூயிஷ் ஸ்டேட்டை வந்து உருவாக்க ஆரம்பிச்சாங்க. எப்போ டெக்ளேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1948 மே 14 வந்து இஸ்ரேல்ங்கிற ஒரு ஸ்டேட்டை நாங்கள் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரு? ஜூயிஸ். ஏன் வந்து எங்க இருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்ல வந்து உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாசிசம். அந்த நாசிசம்னால இங்க சொல்லக்கூடிய பாசிசம் அது மாதிரியே அந்த ஒரு நாசிசம் வந்து என்ன அப்படின்னா, அது ஒரு ஐடியாலஜி. அந்த நாசிசம்னால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்க வாழ்ந்து இந்த ஜூஸ் வந்து என்ன ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொல்ல ஆரம்பிச்சவங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இஸ்ரேலை நோக்கி வந்தாங்க. இஸ்ரேல் நோக்கி வந்தாங்க. இங்க யார் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனன் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு, ஒரு இடம் இருக்கு பாலஸ்தீனன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசா அப்படிங்கிறவங்க இருக்கு. இந்த பாலஸ்தீனன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெருசலேம்ங்கிற இடத்துல அந்த பாலஸ்தீனன் குரூப் இருக்கு. இவங்க எல்லாமே முஸ்லீம் கம்யூனிட்டியை சார்ந்தவங்க. இந்த முஸ்லீம் கம்யூனிட்டியில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவங்க ட்ரெடிஷனலா அந்த இடத்துலதான் இருந்ததா அவங்களோட கல்ச்சர் படி நம்ம வந்து பண்ண எக்ஸ்கேவேஷன் அது மாதிரி வந்து ட்ரெடிஷனலா அவங்க அங்கதான் இருந்ததுக்கான அதிகாரப்பூர்வ ஆதாரங்கள்லாம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அப்படி கிடைச்சிருக்க பட்சத்துக்கு இப்போ இஸ்ரேல் வந்து எப்படி வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட கல்ச்சரை வந்து என்ன பண்றாங்கன்னா ஒடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ ஒடுக்க ஆரம்பிச்சு நாங்க இஸ்ரேல்ங்கிற ஒரு ஸ்டேட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்களா. சோ அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, இவங்களோட கல்ச்சர் வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க. டாமினேட் பண்ணி அது என்ன பண்றாங்க, இவங்களோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. சோ அப்படி அங்க இருந்து ஆரம்பிச்சதுதாங்க எனக்கு பிரச்சனை. சோ அப்படி இந்த எத்னிக் நான் ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றேன், நான் ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்றேன், நீங்க ஒரு ரிலீஜனை ஃபாலோ பண்றீங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, எனக்கும் உங்களுக்கான ஒரு கான்ஃபிளிக்ட் வந்து கிரியேட் ஆகுது. சோ இதுல மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிலிட்டன்ஸ் வர என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவாயிட்டாங்க. எப்படி நம்ம வந்து நம்ம இந்தியாவில் எடுத்துட்டோம்னா நம்மள யூரோப்பியன்ஸ் மீன்ஸ் பிரிட்டிஷ் வந்து சப்ரஸ் பண்றப்ப என்ன இருக்கும், நம்ம வந்து மிலிட்டன்ஸ் வந்து உருவாயிரும். அது மாதிரியே என்ன பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு இடம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் காட்டக்கூடிய இடத்துல காசா அப்படிங்கிற ஒரு இடம். அது கடற்கரை ஓரம், அதாவது இஸ்ரேலோட கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய காசா. அந்த காசாவில தான் நம்ம இப்ப இன்னைக்கு பாத்துட்டு இருக்கக்கூடிய நியூஸ்லாம் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு. அந்த காசாவில வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ்ங்கிற ஒரு மிலிட்டன்ட் குரூப் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரீஜன் வந்து ரூல் பண்றாங்க. எப்ப இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா 2007 இருந்து. ஓகேங்களா? அந்த ஹமாஸ்ங்கிறவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட். சோ அந்த டெரரிஸ்ட் குரூப் சேர்ந்தவங்க அந்த ஹமாஸ். சோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் கூட நிறைய வந்து சண்டை நடந்தது. ஏன்னா வந்து இப்போ இவங்களோட ரீஜனுக்குள்ள தான் இருக்காங்க, யாராச்சும் எடுத்து போறாங்க. இப்ப காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் அதே வந்து இன்னொரு இடம் சொன்னாலும் நம்ம ஜெருசலேம். இந்த ஜெருசலேம்ல இன்னொரு பிரச்சனை இருக்கு. வெஸ்ட் சைட வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அதாவது ஜூயிஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா சொந்தம் கொண்டாடுறாங்க. ஈஸ்ட் சைடு இருக்கிற ஜெருசலேத்தை வந்து யாரு சொந்தம் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ். சாரி, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஜெருசலேத்தை வந்து யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலஸ்தீனர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா சொந்தம் கொண்டாடுறாங்க. இது எங்களோட ரிச்சுவல் பிளேஸ், தட் மீன்ஸ் இது எங்களோட ஹோலி பிளேஸ் அப்படிங்கிறாங்க. இதே ஜெருசலேத்தை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து இது எங்களோட ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், தட் மீன்ஸ் எங்களோட பிளேஸ், எங்களோட இது அப்படிங்கறத வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க. சோ அதனாலதான் என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம பாலஸ்தீனன் தட் மீன்ஸ் ஜெருசலேத்தை வந்து கேபிட்டலா வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2017 அமெரிக்கா வந்து அறிவிச்சிருப்பாங்க. அது அறிவிச்சது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இஸ்ரேலோட கேபிட்டல் நேம் வந்து சென்னைக்கு, தட் மீன்ஸ் தமிழ்நாடுக்கு சென்னை கேபிட்டல். அது மாதிரியே வந்து இஸ்ரேலுக்கு வந்து கேபிட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல் அவிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். சோ அந்த டெல் அவிவ்ங்கிற இடத்துல தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸோட எம்பசி இருக்கும். அந்த எம்பசி வந்து தட் மீன்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, யூஎஸ் எம்பசி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. மூவ் ஆகி அங்க போய் வந்து இஸ்ரேலோட எம்பசி வந்து இஸ்ரேல்ல வந்து யூஎஸோட எம்பசி வந்து இஸ்ரேல்ல இருந்து ஜெருசலேத்துக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. இது இன்னொரு கான்ஃபிளிக்ட் கிரியேட் பண்ணுது பாலஸ்தீனத்துக்குள்ள. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பாலஸ்தீனத்தை
என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தனி செப்பரேட் ஸ்டேட்டா வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இன்னும் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 193 நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் கீழே 193 நாடுகள் இருக்கு. இதுல 147 நாடுகள் தான் அங்கீகரிச்சிருக்காங்க. இந்த 147 நாடுகள்லயும் பெரும்பாலான நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா மேற்குலக நாடுகள், டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மேற்குலக நாடுகள் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்தை என்ன பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா ஒரு ஸ்டேட்டா வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிரான்ஸ் மற்ற நேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அதை அங்கீகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி பிரச்சனை நீண்டிட்டே இருக்கா. இந்த எத்னிக் கான்ஃபிளிக்ட் அஸ் வெல் அஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் வைஸா அவங்க ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க, இவங்க ஒரு ட்ரெடிஷனை ஃபாலோ பண்றாங்க. இது மட்டும் இல்லாம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட ஐடியா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் மீன்ஸ் இது காசாங்கிற ஒரு இடம் சொல்லணும், இந்த கடற்கரை எவ்வளவு இருக்கு. இந்த காசாவில என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள்ளார மூவ்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சோ நீங்க உங்களுக்கு ஆயுதம் கிடைச்சாதானே நீங்க எங்களை போர் செய்யுங்க, எங்க மீறி போர் இருக்கீங்க அப்படின்னு வந்து ஹமாஸுக்கான ஆயுதத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. எப்படி எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கன்னா சாரி ஈஜிப்டோட சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, இங்க இருந்து வரக்கூடிய மூவ்மெண்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. மற்ற கண்ட்ரிஸும் வந்து என்ன பண்றாங்க, தட் மீன்ஸ் ஜோர்டன் அப்புறம் வந்து சிரியா, இந்த கண்ட்ரிஸ்லயும் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளார இந்த அமுனிஷன் இந்த ஆயுதங்களை வந்து உள்ளார கொண்டு வரதுக்கான எப்படி எல்லாம் தடுக்க முடியுமோ அது பண்றாங்க. அது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, ரோட்ஸை பிளாக் பண்றாங்க. இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இஸ்ரேலோட கதையா டாபிக்கா வச்சுக்கோங்க. இதுதான் இஸ்ரேல் ஹமாஸ் அஸ் வெல் அஸ் வந்து பாலஸ்தீனஸ்குள்ளார நடக்கக்கூடிய விஷயம். யாரை கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு போர் தான் போயிட்டு இருக்கு. சோ இதுதான் இஸ்ரேல் அஸ் வெல் அஸ் ஹமாஸ்க்கான நடக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட். இதுதான் என்ன நடந்துகிட்டே இருக்கு. சோ என்னங்கிறத வந்து சீஸ்ஃபயர் நடக்குமா இல்ல வந்து எப்படி போய் முடிய போகுது அப்படிங்கிறது வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருக்கு, அதை நம்ம எடுத்து பார்க்கணும்.